ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விலாக்னே வந்து சொல்லலாம். நேற்று விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 3 டேஸ் ட்ரிப் வந்து கிளம்புறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து தென்காசியும் அதுக்கப்புறம் குற்றாலம் வந்து போயிருந்தது தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். விடியற்காலம் வந்து வீட்டிலேருந்து ஒரு 5 மணி போல் தான் வந்து கிளம்பணும். தென்காசி வந்து போகிறதுக்கு சாயங்காலம் 5 மணி வந்து ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து திண்டிவனம், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக தான் வந்து தென்காசி வந்து போயிருந்தோம். பெரம்பலூர் போனதுமே அங்கே ரோட் சைடில் இருக்கிற கடையில் தான் வந்து காலை டிஃபன் வந்து முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். சென்னை டு தென்காசி போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது ஒரு லாங் ட்ராவல். எனக்கு அந்த இயற்கை சூழல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மதியம் ஒரு 2 மணி போல் தான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரீச் ஆகணும். அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸ்ஸு இந்த பால்கோவா கடை நிறைய வந்து இருந்தது. அங்கே வந்து ஒரு கடையில் வந்து பால்கோவா வாங்கினோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே வந்து ஆண்டாள் கோயில் தாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன நேரம் நட சாத்தியிருந்தது. நல்ல கோபுர தரிசனம் மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேராக தென்காசிக்கு தான் வந்து போயிருந்தோம். சென்னை டு தென்காசி, அப்புறம் தென்காசிலேருந்து ஊருக்கு போகிற வரைக்குமே வந்து நிறைய மெயின் கோயில் வழியாக தான் வந்து போயிருந்தோம். திருச்சி சமயபுரம் வழியாக தான் வந்து போனோம். அம்மன் கோயிலுக்கு போக முடியல. அதே போல் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், இந்த கோயில் வழியாக தான் வந்து போனோம். ஆனால் அங்கெல்லாம் வந்து போக முடியல, டைம் இல்லை. அங்கெல்லாம் போனால் அப்புறம் பிளான் மாறிடும் அப்படிங்கிறனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ அங்கே மட்டும் தான் வந்து கரெக்டாக வந்து போயிட்டு வந்தோம். கோயில் கோபுரம் மட்டும் வந்து பார்த்தது சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளே கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து பால்கோவா வாங்கினது அப்படியே அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக லஞ்சு அங்கேயே ஒரு ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக தென்காசிக்கு தான் வந்து போனோம். பால்கோவா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் பால் அல்வான்னு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டுக்கு. இனிமேல் எனக்கு பால் அல்வாவோட பால்கோவா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பால்கோவா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிற வழி எல்லாமே இடையில அங்கங்கே நிப்பாட்டி பசங்க கேட்குறதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்ருந்தோம். நொங்கு வாங்கி சாப்பிட்டோம். வெயிலில் போகிறதுனால இந்த நொங்கு, இளநீ இதெல்லாம் கரும்பு ஜூஸ் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டே தான் போயிட்டுருந்தோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தென்காசி உள்ள வந்து பார்த்திங்கன்னா புளியரைங்கிற ஊர்கிட்ட தான் வந்து அங்கே வந்து நிப்பாட்டி இளநீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். அந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோலாம் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் வந்து நாங்கள் தென்காசி ரீச் பண்ணோம். இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியரைங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம பூஜாரியில் வந்து கருப்புசாமி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். அங்கே வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் வந்து இருக்குது. இன்றைக்கி குரு பயிற்சி வேறு, சரி அங்கேயும் வந்து போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஊர் அழகை பார்க்கும்போது சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. சாதனாவுக்கு அதுக்கு மேலே ரொம்ப பிடிச்சிச்சு. அவள் வந்து சொல்லிகிட்டு இருந்தா, அம்மா இந்தமாரி ஊரில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தா. எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுமாரி ரொம்ப இயற்கை அழகுமிக்க அந்த ஊர்லலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தாங்க இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊர். அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே அந்த கோயிலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். இன்றைக்கி குரு பயிற்சிங்கிறனால ரொம்ப விசேஷமாக இருந்தது. நடந்து போகிற தூரம் தான். நல்லா அந்த கருப்புசாமி கோயிலேருந்து இங்கே வந்து நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். சுற்றிலும் மலை, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு, விவசாய நிலம், வீட்டுக்கு முன்னாடியே வந்து விவசாய நிலம்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊர். இந்த ஊருக்கெலாம் வருவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வந்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தட்சிணாமூர்த்தி கோயில் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே குரு பயிற்சிக்கு அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோயில் வந்து இருக்குது. அங்கேயும் வந்து போயிட்டு அங்கே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கருப்புசாமி கோயில் போயிருந்தோம். நைட் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் பெருசாக ரொம்ப வீடியோஸ்லாம் வந்து எடுக்கலைங்க. சும்மா அப்பப்போ லைட்டாக வீடியோஸ் எடுத்ததை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 2 டேஸ் எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி வந்து இங்கே தென்காசியில் இங்கே கோயிலெலாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து குற்றாலம் வந்து போயிருந்தோம்.
இது அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து எடுத்தது. இது குற்றாலம் மதியம் ஒரு 2 மணி போல் தான் வந்தோம். அங்கே நாங்கள் வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் வேறு. எங்களுக்கு ஊர்லேருந்து கிளம்பும் போதே தெரியும் குற்றாலத்தில் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வரலன்னு வந்து எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தென்காசி பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து குற்றாலம். குற்றாலத்தில் இருக்கிற அந்த அருவி இருக்கிற அந்த இடத்தையாவது வந்து பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை தான். அதனால தான் வந்து நேராக அங்கே வந்திருந்தோம். வந்ததுமே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேராக அங்கே அருவி இருக்கிற இடம் தான் வந்து போனோம். ஆனால் சுத்தமாக தண்ணியே வரலைங்க. சும்மா ஒரு 4-5 பேர் நின்று வந்து குளிக்கலாம். ஆனால் அதுக்கே வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து இருந்தது. செம்ம வெயில் வேறு. இதனால் வந்து பசங்க அவங்க வந்து அதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து திருச்செந்தூர் வந்து போனோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து ஒரு 5th 6th எனக்கு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நான் வந்து குற்றாலம், கொடைக்கானல், பழனி அப்போ வந்து டூர் வந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குற்றாலம் இப்போ தான் வந்து நான் வரேன். குற்றாலம்லாம் வரணும்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து தண்ணி வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுமாரி இந்த நவம்பர், டிசம்பர் அப்புறம் எப்போ மழை பெய்யுதோ அப்போலாம் அங்கே வந்து இங்கே தண்ணி வந்து அந்த அருவியில் வந்து வரும்னு வந்து சொல்லுவாங்க. அந்தமாரி டைமில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு 2 நாளாக பெஞ்ச மழைக்கே வந்து குற்றால அருவியில் தண்ணி நிறைய வருது, குளிக்கிறதுக்கு கூட தடை வச்சுருக்குறாங்கன்னு வந்து நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நாம் போகும்போது வந்து சும்மா வெறுமனையாக தானே இருந்தது அப்படின்ட்டு. அருவியில் தண்ணி இல்லைங்கிறதுனாலே கூட்டம்லாம் வந்து ரொம்ப கிடையாதுங்க. கொஞ்சம் தான் வந்து இருந்தாங்க. கடைகளும் வந்து ரொம்ப கிடையாது, கம்மியாக தான் வந்து இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து க்ளீனே கிடையாதுங்க. அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லைன்னு வந்து நினைக்கிறேன். இந்த இடம்லாம் அருவியில் தண்ணி வரும்போது இங்கே தண்ணி நிறைய போகும்போது பார்க்க நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. இப்போ தண்ணி இல்லாமல் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் வந்து இருந்தது. இங்கே குற்றாலத்தில் வேறு எந்த அருவிலையுமே வந்து தண்ணி வரலன்னு தான் சொன்னாங்க. அதனால் இந்த ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க 3 பேருமே வர அந்த கொஞ்சம் தண்ணியிலையும் வந்து போய் வந்து குளிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு வந்து சொல்லிவிட்டு கொஞ்சமாக அங்கே உட்காந்துருந்துட்டு நான் அப்படியே வீடியோ லைட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக குற்றாலம் போய் ஒரு 1 ஹவர் தாங்க வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. நேராக வந்து திருச்செந்தூர் தான் வந்து போனோம். போகிற வழியில் ஈவினிங் டைம் வந்து ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக திருச்செந்தூர் தான் வந்து போனோம். அங்கே குற்றாலத்துலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட வந்து ஆச்சு. அங்கே திருச்செந்தூர் போன வீடியோ எல்லாமே வந்து நான் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ட்ராவல் விலாக் தான் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.